அவள் கண்கள் இதற்கும் அதற்குமாக உருண்டது. தேவ் தேவ் என்ற இலக்கியா தேவை கூப்பிட்டது வர்ணிகாவின் காதுகளில் ஒலித்தது. தேவின் பார்வையை தனக்குள் ஓடவிட்டால், எனக்கு மெசேஜ் அனுப்பினது இவனா இருக்குமா? தேவ் படு வேகமாக பைக்கை ஓட்டினான். வளைந்தும் நெளிந்தும் தன் இரு கைகளை விட்டு விட்டு தன்னுடைய தலைமுடியை கோதியபடியே பழைய பாடல்களை மனதில் ஓடவிட்டு சத்தமாக பாடியபடியே பைக்கை படு வேகமாக ஓட்டினான். அவன் கண்களில் அத்தனை ஒரு பிரகாசம், அவன் மனதில் எண்ணற்ற ஆனந்தம். அவன் ஆனந்தத்திற்கு அளவேது. என்னை பார்த்து சந்தோஷப்பட்டவ என்னை கட்டிப்பிடிச்சு அவளோட உணர்வை மொத்தமா என்கிட்ட கொட்டினவ திடீர்னு இப்படி முகத்தை பார்க்காம பில்லோவை கொடுத்துட்டு பேசாம போறானா? கண்டிப்பா இந்த தேவ் என்னத்தையாவது செஞ்சு இருக்கணும். இதற்கு மேல் படுக்க முடியாதவனாய் அங்கிருந்து எழுந்து படிக்கட்டில் இறங்கினான். அவன் படிக்கட்டில் இறங்கும் சத்தம் மட்டும் அவனுக்கே கேட்டது. வேக வேகமாக இறங்கினான். வெளியே வந்தான், நடந்தான், மெயின் ரோட்டில் நின்றான். இதற்கும் அதற்கும் பார்த்தான். பனி லேசாக தூவ ஆரம்பித்தது. சில்லென்ற காற்று அவன் உடலை சிலிர்க்க செய்து சென்றது. தன் விரல்களால் தலையை கோதினான். ஊரே நிசப்தமாக இருந்தது. தெருநாய்க்கள் குலைக்கும் சத்தம் மட்டும் அவன் காதுகளில் கேட்டது. லாரிகளும் ட்ரங்க் வண்டிகள் மட்டுமே அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை அவனை கடந்து சென்றது. சீறிப்பாய்ந்த பைக்கின் வேகத்தை மெல்லென குறைத்தான் தேவ். அவன் வர்ணிகா இருக்கும் ஹாஸ்பிட்டலை முத்தமிட்டு செல்ல அவனுடைய மனம் ஏங்கி தவித்தது. கிர் என்ற சத்தத்துடன் வண்டியை திருப்பினான். வேகம் எடுத்தான். ஹாஸ்பிட்டலை அடைந்தான். படு வேகமாக பைக் செல்ல தன் முடியை கோதி விடுவதற்காக பைக்கின் த்ரோட்டலை வேகம் கொடுத்து விட்டு தருணுக்கு டீ குடிக்கலாம் போல் தோன்ற டீக்கடை ஏதேனும் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக ரோட்டை கிராஸ் செய்ய. இதனோட முழு எபிசோட உங்களுக்கும் கேட்டு ரசிக்கணும்னு ஆசையா இருக்குல்ல? வரும் திங்கட்கிழமை 28ஆம் தேதி மாலை 4:45 மணிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. எல்லாரும் மறக்காம கேட்டு ரசிங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உதயஸ்ரீ. நன்றி, வணக்கம்.